மேக் மோட்டார் ஸ்டார்டர்ஸ். வணக்கம். மேக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் சப்மர்சிபிள் மோட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஹெச்பி 1 ஹெச்பி 1.5 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் யூனிட் எதுக்காக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் டேங்கில் தண்ணி குறைஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், அதேமாதிரி நிறைஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த உங்கள் போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது, மோட்ரு எவ்வளோ நேரம் ஓடினாலும் தண்ணி குறையாது அப்படிங்கிற இடத்துல மட்டும் இந்த யூனிட்டை பயன்படுத்திங்க. இன்கேஸ் உங்கள் போரில் வந்து தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது, மோட்ரு வந்து வெறும் மோட்டராக ஓடும் அப்படின்னா ட்ரை ரன் மாடல் சோட்டா யூனிட் தான் போடணும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளோட் கொண்டு போய் மேல் டேங்கில் போட்டுருங்க. அந்த ஃப்ளோட்டுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இப்போ லைன் கொடுத்துக்கலாம். பேஸ் நியூட்ரல் இன்கம் லைனு, M1 M2 வந்து மோட்டரோட அவுட் லைனு, சம்பு டேங்கு. இதில் பார்த்திங்கன்னா ராக்கர் சுவிட்ச் கொடுத்துங்க. ஆட்டோ ஆஃபு மேனுவல். இதே ஆட்டோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டுக்காக வேலை செய்யும். ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் கண்டிஷனு. மேனுவலில் போட்டதையும் பேனல் பில்லுக்கு நோல்டு கால் ஆன் ஆயிரும், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ஆன் ஆகாது. நம்ம மேனுவலில் தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி க்ரீன் புஷ் பண்ண மூலிமா ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணணும். எப்போல்லாம் மேனுவலில் போடுறீங்களோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் க்ரீன் புஷ் பண்ண மூலிமா ஆன் பண்ணணும். பேனல் போர்டுக்கும் பேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுக்கணும், அதுமாதிரி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் போர்டுக்கு பேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுக்கணும். இப்போ ஈபியில் வந்து வர பேஸு அதேமாதிரி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற பேஸும் ஒட்டுக்காக முறுக்கி இந்த பேனல் போர்டில் பேஸுங்கிற இடத்துல கொடுத்துடலாம். இப்போ பேனல் போர்டுக்கும் பேஸ் கொடுத்தாச்சு, அதேமாதிரி கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பேஸ் கொடுத்தாச்சு. அடுத்து நியூட்ரல். ஈவில் வந்து வர நியூட்ரலும் ப்ளஸ் இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற நியூட்ரலும் ஒட்டுக்காக முறுக்கி நியூட்ரலுக்கு பாயிண்டில் கொடுத்துரும். அடுத்து பேனல் போர்டில் பார்த்திங்கன்னா RYB. இந்த RYB மோட்ரு கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் போர்டுக்கு பேஸ் நியூட்ரல் சப்ளை கிடச்சிருச்சு, அதேமாதிரி இந்த யூனிட்டுக்கும் பேஸ் நியூட்ரல் சப்ளை கிடச்சிருச்சு. 2 மோட்டார் ஆர் நோல்டு காயில்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுலேருந்து நம்ம நோல்டு காயில் லைன் எடுக்கணும். அப்போ நோல்டு காயில் போகிற லைன் பார்த்திங்கன்னா M1லேருந்து ஒரு ஒயர் எடுத்துடலாம். M1லேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த பேனல் போர்டில் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே பாயிண்டில் பாருங்கள், இந்த இடத்துல தான் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ரிலேலேருந்து இந்த ஒயர் லூப் ஆகுது பாருங்கள். இந்த ஒயர் வேண்டியதில்லை, இந்த ஒயர் வந்து கழட்டிடலாம். இந்த ஒயரை எடுத்துகிட்டு அதுக்கு போல தான் இந்த M1 கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஒயர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஒயரை வேண்டியதில்லை, இந்த ரிமூவ் பண்ணி தனியாகவே எடுத்துடலாம். இப்போ M1லேருந்து வர ஒயரை கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல கொடுத்துடலாம். M1லேருந்து வர ஒயரு இந்த ரிலே பாருங்கள், இந்த காட்டணும்ல அந்த இடத்துல கொடுத்துருங்க. இப்போ பேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு, அதேமாதிரி M1ம் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து RC கொடுக்கணும். மேக் பேனல் வந்து கனெக்ஷன் அவ்வளோதான். இன்கேஸ் வந்து அதர் கம்பெனி பேனல் போல் இருந்ததுன்னா மற்ற கனெக்ஷன் எல்லாமே சேம். இந்த நோல்டு காயில் லைன் மட்டும் இப்படி தான் கொடுக்கணும். M1 M2 வந்து அந்த கான்டாக்டில் இப்படி தான் கொடுக்கணும். இப்போ அந்த கான்டாக்டில் பார்த்திங்கன்னா நோல்டு காயில் லைன் பண்ணுவோம். இதுதான் நோல்டு காயில் பாயிண்ட்டு. இது ஒன்று இதில் இருக்க ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கான்டாக்ட் நோல்டு காயிலில் எந்த ஒயருமே இருக்கக்கூடாது, சுத்தமாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். அதேமாதிரி இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றி வைக்கிங்க. இப்போ நோல்டு காயில் பார்த்திங்கன்னா லைன் இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம யூனிட்லேருந்து M1லேருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து நோல்டு காயில் ஒரு பாயிண்டில் கொடுத்துருங்க. இந்த M2லேருந்து எடுத்து வந்து இன்னொரு பாயிண்டில் கொடுத்துருங்க. இப்படி தான் கொடுக்கணும். இப்போ இன்கம் லைன் பேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு. அடுத்து நோல்டு காயில் M1 கொடுத்தாச்சு. அடுத்து வந்து 2 ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி லைனா ஆறு வந்து கொடுக்கணும். வந்து எதில் கொடுக்கணும் பார்த்துங்க, பேனல் போர்டில் க்ரீன் பட்டன் பேக் சைடு கொடுக்கணும். இப்போ ஆன் பட்டனுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்டில் RC லைன் வந்து எங்கே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ எப்படி செக் பண்ணணும்னா ஒரு கண்டினியூட்டி டெஸ்டர் மூலிமா நம்ம அந்த ஒயரை ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ அது எங்கேருந்து ட்ரேஸ் பண்ண போகும்போது தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 வே கனெக்டில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2 பாயிண்ட்லேருந்து தான் நம்ம அந்த ஒயர் வந்து புஷ் பட்டனுக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்டில் வச்சுட்டேன். இப்போ ஆன் பட்டனில் இப்போ செக் பண்ணுறேன். இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட்லையும் கனெக்ட் ஆகலை, இதுலேயும் கனெக்ட் ஆகலை, இதுலேயும் இல்லை. அப்போ இந்த போலுக்கு இது லைன் வரல. அப்போ இன்னொரு போல் செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்துட்டு இப்போ செக் பண்ணலாம். இதுக்கு வரல, ஸோ இங்கேயும் வரல, இதுக்கு வரல, இங்கே தான் அந்த ஒயர் கனெக்ட் ஆகுது. அப்போ R லைன் வந்து இதில் தான் கொடுக்கணும். அப்போ இந்த பாயிண்டில் R, இதே எலிமெண்ட்டில் கீழே வந்து CM கொடுத்துருவேன். அப்போ இந்த எலிமெண்ட்டில் வந்து RC கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி லைனா R வந்து இதில் கொடுத்துடலாம். R கொடுத்துட்டு அதே எலிமெண்ட்டில் ஆப்போசிட் சைடு C.
இப்போ ஆர்சி லைன் கொடுத்துட்டோம். இப்போ ஆரும் கொடுத்தாச்சு, சியும் கொடுத்தாச்சு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோட் கனெக்ஷன். ஃப்ளோட் கனெக்ஷன் தான் சம்பு டேங்க் 2 பாயிண்ட் இருக்குது. நம்ம போர்வெலுக்கு யூஸ் பண்ணுறதுனால சம்பு வந்து யூஸ் இல்லை. அப்போ சம்பு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், லூப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டேங்கில் மட்டும் தான் ஃப்ளோட் கனெக்ட் பண்ணலாம். மேக் ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா டேங்குக்கு பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே லைன் கொடுத்து முடிச்சாச்சு. சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் இருக்குது. தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வந்து டேங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் ஆகிட்டே வருது. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இதேமாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இதேமாதிரி லைன் கொடுத்து பயன்படுத்திங்க. தேங்க்யூ.